ஹாய் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். இந்த டைமில் போயிட்டுருக்கேன் சர்ச்சுக்கு. அந்த டைமில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி. அது என்ன அப்படின்னா, ஒரு குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், நான் யார், என்னுடைய தகுதி என்ன, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு கேட்குறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, தம்பி இப்போ வந்து மழை வந்து எல்லாருக்கும் பெய்யுது, எல்லாருக்குமே சமம்தான், இந்த உலகத்தில் நாம் எல்லாருமே சமம்தான். அப்போ மழை வந்து இந்த பூமியில் வந்து பெய்யும்போது அந்த மழை துளி எங்கே விழுதோ அதை பொறுத்து, இப்போ அது சாக்கடையில் விழுந்ததுன்னா அது சாக்கடை, அது ஒரு குளத்தில் விழுந்ததுன்னா அது குளத்தில், ஸோ நல்ல இடத்துல விழுந்ததுன்னா அது வந்து அந்த இடத்துல ஒரு செடியோ இல்லை ஒரு தாவரமோ வளரும். அந்த மாதிரி எங்கே விழுதோ, இப்போ சிப்பிக்குள்ளே விழுந்ததுன்னா அது முத்தாக மாறுது. அதுபோல் எந்த இடத்துல அது விழுதோ அதை பொறுத்து தான் அதனுடைய தகுதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ கூட அவனுக்கு புரியலையாம். அப்பா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னானாம். அப்போ அவர் சொன்னாராம், நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை நீ வா அப்படின்னாராம், வந்து பாரு அப்படின்னாராம். சரின்னு அந்த பையன் அவங்க அப்பாவை பார்க்க போகிறான். போனால் ஒரு பொருளை கையில் கொடுத்து கண்ணை மூடு அப்படின்னு சொன்னாராம். நீ இதை திறக்கவே கூடாது, ஆனால் இதை கொண்டு போயிட்டு நீ சந்தையில் போய் நின்று அந்த பொருளை ஓப்பன் பண்ணாமல் வெறும் கை நீட்டு நிற்கணும். அப்போ யாராவது என்னன்னு கேட்டாக்கா, உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்கா அதை திறந்து காமிச்சு வெறும் விரல் மட்டும் ரெண்டு விரலை நீட்டணும்னு சொன்னாராம். அதே போல் அந்த பையனும் சந்தைக்கு போகிறான், கண்ணை மூடிக்கிறான். ஒரே ஸ்மெல்லு, தாங்கவே முடியல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு இருக்குது. அந்த இடத்துல நின்றுட்டு கண்ணை மூடிட்டு கையை மட்டும் மூடிட்டு நீட்டிகிட்டு இருக்கான். அப்போ வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, உன் கையில் என்ன இருக்குன்ட்டு. அதாவது வந்து பார்க்குறாங்க, ரொம்ப நேரமாக இந்த பையன் நின்றுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கையை கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, அப்பா அவன் அந்த கையை நீட்டி காமிக்கிறான். அப்போ இது என்ன இதுன்னு கேட்கும்போது, எவ்வளோ விலைன்னு கேட்கும்போது அவன் வந்து 2 விரலை நீட்டுறான். அப்போ வந்து இது என்ன 2 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிடுறாங்க. அப்போ அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறான், அப்பா இந்த மாதிரி சொன்னாங்க. அப்படியா, அடுத்த சனிக்கிழமை நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்றாங்க. இப்போ அடுத்த சனிக்கிழமை ஒரு எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு இதே மாதிரி போய் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவனும் அந்த மாதிரி எக்ஸிபிஷன் நடத்துகிற இடத்துல போயிட்டு இதே மாதிரி நிற்கிறான். அப்போ வந்து நிறைய பேர் இவனை பார்த்துட்டு கையில் என்னன்னு கேட்குறான். கேட்ட உடனே அவன் வந்து கையை திறந்து காமிக்கிறான். அப்போ இது என்ன விலைன்னு கேட்கும்போது அவன் வந்து ரெண்டு விரலில் நிற்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது என்ன 2000 ரூபாவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்குறவங்கெல்லாம் இது 2000 ரூபாவா அப்படின்னு கேட்டு போயிடுறாங்க. அப்போ அடுத்ததான் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, 3ஆவதாக ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே போ. அங்கே பார்த்தீங்கன்னா நகை வியாபாரிங்க இருக்கிற இடம், ஜுவல்ஸு விற்கிற இடம். அந்த வியாபாரிங்க இருக்கிற இடத்துல இவன் போயிட்டு இதே மாதிரி நிற்கிறான். அப்போ அந்த ஒரு வியாபாரி கேட்குறாரு, இது உன் கையில் என்ன இருக்குது? அப்போ அவன் கையை திறந்து காட்டும்போது அவங்க கேட்குறாங்க, என்னப்பா இது என்ன உன்கிட்ட இருக்குது? இது விலை எவ்வளோ தெரியுமா? கூட பெரியவங்க யாரும் வரலையா? இது வந்து 2 லட்சம் மதிப்புள்ள ஒரு இது, நீ உன் கையில் அசாதாரணமாக வச்சுருக்கிய, பெரியவங்களை யாரையா கூப்பிட்டு வாப்பான்னு சொல்லி அவங்க நகை வியாபாரி சொல்கிறாரு. அப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, இப்போ பாரு, சாதாரணமாக உன் கையில் வந்து ஒரு பொருளை வந்து நம்ம இருக்கிற இடத்துல பொறுத்து தான் அதனுடைய மதிப்பு. இப்போ நீ சந்தைக்கு போன, அங்கே வந்து பயங்கர ஸ்மெல் இருக்கிற குப்பையாக இருக்கிற இடத்துல போய் நின்ன. அப்போ அவங்க வந்து இந்த கல்லை எப்படி வேல்யூ பண்ணுறாங்கன்னா 2 ரூபாவா வேல்யூ பண்ணுறாங்க. அதே வந்து எக்ஸிபிஷனுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2000 ரூபாவான்னு கேட்டாங்க. இதே கல் தான். அதே நகை வியாபாரிட்ட வரும்போது அவருக்கு அந்த மதிப்பு தெரியுது, அது வந்து அவர் வேல்யூ பண்ணுறாரு 2 லட்சமா. ஸோ இப்படி தான் ஒரு பொருள் வந்து உன்னுடைய தகுதி வந்து நீ எந்த இடத்துல இருக்கியோ அதை பொறுத்து தான் உன்னுடைய தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அப்பா வந்து அந்த மகனுக்கு சொல்லி கொடுத்தாராம். ஸோ வந்து நம்ம வந்து நம்மளை ஷேப் பண்ணிக்கணும்,
நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு அந்த மாதிரியான வேல்யூ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி காலையில் accessiindia.com கம்பெனியில் நடத்துகிற மார்னிங் பாசிட்டிவ் வைப்பில் ஆஷா மேடம் விபி மேம் எங்களுக்கு இன்றைக்கி இந்த ஸ்டோரி சொல்லி எங்களை வந்து உற்சாகப்படுத்தினாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சால் நல்லா இருக்குமேனு நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.